இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நடத்த போற பாடம் ஒரு போயம். இந்த போயம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறுகதை. நம்ம இந்த கதையை சின்ன வயசுல கேட்டிருப்போம், சில பேர் கேட்காம கூட இருக்கலாம். இது வந்து நம்ம என்ன போயம் பார்க்க போறோங்கிறதுக்கான ஒரு க்ளூ. சரியா? அதை நம்ம பார்த்துட்டு இன்னியோட போயம் போலாம். இந்த வீடியோவை பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தா நம்ம சின்ன வயசுல இந்த கதையை கேட்டிருக்கலாம். எப்படி நரி இந்த காக்காயை பார்த்து, நீ அழகா இருக்க, நீ நல்லா பாடுவ, உன்னோட குரலுக்கு சூப்பரா பாட்டு வரும், எங்க நீ பாடேன்னு சொல்லி அந்த சீஸ், அந்த வடை மாதிரி கேட்டிருப்போம். இதுல ஒரு சீஸ் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பால் பதார்த்தம் தான். நீ இப்ப பாடினா சூப்பரா இருக்கணும்னு அது மயங்கி, நரி சொல்றத கேட்டு மயங்கி வாயை திறந்து பாட ஆரம்பிச்சோன்னா என்ன ஆயிடுறது, இந்த சீஸ் கீழே விழுந்து நரி வாய்க்கு போயிடுறது. அதனாலதான் யார் என்ன நம்மள ரொம்ப புகழ்ந்து பேசி நம்மள்ட்ட இருந்து ஒரு வேலை நடக்கணும்னு அது பேசினா நம்ம அப்ப ஜாக்கிரதையா ஆயிடணும். யார் அந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது, நம்ப கூடாது அப்படிங்கறதுதான். இந்த கதை எதுக்கு அப்படின்னா, நம்மளோட யூனிட் 4 போயம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை, மேரி போத்தம் ஹாவிட் அவங்க எழுதியிருக்காங்க இல்லையா. இந்த போயம்லும் சொல்லப்படுற நீதியும் இதேதான். அதுக்காக தான் இந்த சிறு கதையை நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த பாடத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை யார் எழுதியிருக்காங்க? மேரி போத்தம் ஹாவிட் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த ஆத்தரை பத்தி பார்க்கலாம், நம்ம இந்த எழுத்தாளரை பத்தி பார்க்கலாம். இவங்க வாழ்ந்த காலகட்டம் 1799ல இருந்து 1888 வரைக்கும் இவங்க வாழ்ந்திருக்காங்க. ஷி வாஸ் அன் இங்கிலீஷ் போயட். அவங்க ஒரு இங்கிலீஷ் போயட்.
born at Colford in Gloucestershire. இது வந்து எங்க இருக்குன்னா இங்கிலாந்துல இருக்கு இந்த இடம். இவங்க இங்கதான் பிறந்திருக்காங்க, இந்த கோல்ஃபோர்டுங்கிற இடத்துல. she was educated at home and read widely. அவங்களோட படிப்பு இதெல்லாம் வந்து வீட்லயே நடத்தினாங்க. அப்படியே தானே அவங்களோட அறிவாண்மை வந்து வளர்த்துனாங்க. she commenced ரைட்டிங் அட் அ வெரி ஏர்லி ஏஜ். எழுதுற இதை வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து பழக்கிட்டாங்க, அப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. டுகெதர் வித் ஹர் ஹஸ்பண்ட் ஷி ரோட் அரௌண்ட் 180 books. அவங்க கணவரோட சேர்ந்து கிட்டத்தட்ட 180 புஸ்தகம் வந்து எழுதியிருக்காங்க, இந்த மேரி போத்தம் ஹாவிட். இந்த போயம்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். Will you walk into my parlor? Said the spy to the fly. இந்த கதையில வந்து ஸ்பைடருக்கும் ஒரு ஃப்ளைக்கும் நடக்கிற பேச்சு தான் இங்க. ஒரு 8 கால் பூச்சிக்கும் ஒரு ஃப்ளை, ஒரு பூச்சி, இந்த ஃப்ளைக்கும் நடக்கிறது தான் இந்த பேச்சுவார்த்தை. எப்படி வந்து இந்த பேச்சால மயக்கிறது இந்த ஸ்பைடர் ஃப்ளைய அப்படிங்கிறது தான் தன்னோட அறைக்குள்ள, தன்னோட டென், அந்த வெப்குள்ள எப்படி அழைச்சிட்டு போறதுங்கிறது தான் இந்த போயம்ல வந்து நம்ம பார்ப்போம். Will you walk into my parlor? Said the spider to the fly. பார்லர்லாம் என்ன? பார்லர்னா ஒரு அழகான ரூம். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள அங்க வந்து நம்ம பேசுறதுக்கு, அவங்கள என்டர்டெயின் பண்றதுக்காக உபயோகிக்கப்படுற ரூம் தான் பார்லர் அப்படின்னு. இதே போலதான் இந்த ஸ்பைடரும் இந்த ஃபிளைட்ட சொல்றது, நீ என்னோட வீட்டுக்குள்ள வரையா அப்படின்னு கேக்குது. This is the prettiest little parlor that ever you did spy. இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப அழகான வீடு நீ இது வரைக்கும் பார்த்ததுலயே. ஸ்பைனா டு சி. இந்த படங்கள்லாம் நான் அந்த மீனிங் கீழே கொடுத்துருக்கிறது உங்களுக்கு வந்து இன்னும் அர்த்தத்தை வந்து இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். The way into my parlor is up a winding stair. என்னோட வீட்டுக்கு போற பாதை எப்படின்னா அப்படியே இந்த சொயிட்டி இந்த வைண்டிங், ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆர் கோர்ஸ், அதுதான் இந்த வைண்டிங்கான அர்த்தம். அந்த படிக்கட்டு பாருங்களேன், அப்படியே சுத்தி வளைஞ்சு போறா போல இருக்குல்ல. என்னோட வீடுமே அப்படிதான் இருக்கும். அண்ட் ஹேவ் மெனி கியூரியஸ் திங்ஸ் டு ஷோ யூ வென் யூ தேர். உனக்கு நல்ல ஆச்சரியமான ஒரு புதுசான நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு நீ இதுக்குள்ள வந்தேனா. ஓ நோ செட் த லிட்டில் ஃப்ளை டு ஆஸ்க் மீ இஸ் இன் வெயின். ஓ வேண்டாம் நீ என்ன கேக்குறதே வந்து வேஸ்ட். வெயின்னா யூஸ்லெஸ், தேவையே இல்லை, நீ என்ன கேட்கவே வேண்டாம். ஃபார் ஹூ கோஸ் அப் யோர் வைண்டிங் ஸ்டேர் கேன் நெவர் கம் டவுன் அகெயின். யார் உன்னோட வீட்டுக்கு போறாங்களோ, இந்த வளைஞ்சு போற அந்த வைண்டிங் ஸ்டேர் யார் போறாங்களோ திருப்பி வரவே மாட்டாங்க, இது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இந்த ஃப்ளை வந்து ஸ்பைடரை பார்த்து சொல்றதாம். ஐ எம் ஷுர் யூ மஸ்ட் பி வெரி டியர் வித் சோரிங் அப் சோ ஹை. Will you rest upon my little bed? Said the spider to the fly. ஒரு ரொம்ப கஷ்டமா ரொம்ப நேரம் உழைச்சோம்னா டயர்ட் ஆயிடும்ல, அதுக்குதான் வெரி லாங் டயர்ட் அப்படின்னு அர்த்தம். சோரிங்னா மேல ரொம்ப உயரத்துல பறக்கும் இல்ல பறவை, அது ரொம்ப உயரமா பறந்து ரொம்ப நேரம் பறந்ததுனால நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்க. நீ அதனால ஏன் நீ என் வீட்டுக்குள்ள வந்து என்னோட அந்த பெட்ல வந்து ரெஸ்ட் எடுத்துக்க கூடாது அப்படின்னு இந்த ஸ்பைடர் ஃபிளைட்ட கேக்குது. There are pretty curtains drawn around. The sheets are fine and thin. And if you like to rest a while, I'll snugly tuck you in அப்படின்னு சொல்றது. இந்த வீட்டுல சுத்தி எப்படி எல்லாம் இருக்குன்னா, இந்த கர்டன், இந்த படத்துல பாருங்களேன், இந்த ஒரு சோஃபா பக்கத்துல இந்த ஜன்னல் கிட்ட கர்டன், இந்த மாதிரி கர்டன் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப மெல்லிசா, நீ அப்படியே படுத்துனேன்னா அப்படியே வெதுப்பா. இந்த ஸ்னக்லினா இப்ப இந்த குழந்தையெல்லாம் அம்மா சின்ன வயசுல தூங்க பண்றதை எப்படி பண்ணுவாங்க, அப்படியே அனப்பனா தூங்க பண்ணுவாங்கல்ல, ஏன்னா அதுக்கு குளிரக்கூடாது, அம்மா கிட்ட இருக்கா போலே ஒரு உணர்ச்சி இருக்கணுங்கிறது, வாமா இருக்கிறதுக்கு. அது போலதான் இந்த ஸ்பைடரும் வந்து இந்த ஃபிளைட்ட சொல்றதாம். And if you like to rest a while, I'll snugly tight you in. இந்த மாதிரிலாம் நான் உனக்கு நல்ல உபச்சாரம் பண்ணி நான் உன்னை நல்லா தூங்க பண்றேன், நீங்க கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏன்? ஓ நோ said the little fly, for I've often heard it said. இதெல்லாம் இல்ல எனக்கு இந்த கதையெல்லாம் நீ சொல்லாத, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். They never wake again who sleep under your bed. யாருமே திருப்பி எழுந்துக்க மாட்டாங்க, உன்னோட பெட்ல தூங்கினவங்க எல்லாம் யாரும் திருப்பி எழுந்தினதாவே இதுவே இல்ல அப்படின்னு இந்த ஃப்ளை சொல்றதான் ஸ்பைடரை பார்த்து.
ஸ்பைடரும் வந்து எப்படியாவது இந்த ஃப்ளைய தன் வீட்டுக்கு அழைச்சிடணும்னு பாக்குறது தன் பேச்சால மயக்கி. ஆனா இந்த ஃப்ளை வந்து ஈடே கொடுக்க மாட்டேங்குது, இடமே கொடுக்க மாட்டேங்குது இந்த ஸ்பைடர் சொல்ற வார்த்தைக்கெல்லாம். Said the cunning spider to the fly, dear friend, what can I do to prove the warm affection I've always felt for you? ஃப்ரெண்ட், நான் உனக்கு என்ன பண்ணா நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பை வந்து நீ புரிஞ்சுப்ப? நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தந்திரமா அந்த ஸ்பைடர் வந்து ஃபிளைட்ட கேக்குது. அதே ஒரு மாதிரி பாசாங்கமா பேசி அந்த எப்படியாவது மயக்கணும்னு பாக்குறது இல்லையா அந்த ஃபிளைய, அது பேச பாக்குறது. I have within my pantry good store of all that's nice. I'm sure you're very welcome. Will you please take a slice? என்னோட பேண்ட்ரி, அதாவது இந்த சாமான்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல நிறைய, இங்க இந்த பேண்ட்ரியோட பிக்சர் கொடுத்திருக்கேன் பாருங்க. பேண்ட்ரினா a room where beverages, food, dishes and stored are stored. சாரி, இங்க and எழுதிருக்கேன், are stored. இது ஒரு ரூம், ஒரு இடத்துல இந்த சாப்பாடு பொருட்கள்லாம் வந்து அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க எல்லாமே இருக்கு, நீ வந்து எது வேணாலும் ஒரு வேணா நீ ஒரு வா சாப்பிட அப்படிங்கிற போல அந்த ஃப்ளை சொல்லுறது. ஓகேயா? பார்லருங்கிறது இங்க வந்து ஒரு புதுவிதமான வார்த்தை. a tidy room in a house used for entertaining guests. நீ என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அது சொல்றது இல்லையா ஃப்ளைட்ட. ஸ்பை, ஸ்பைனா டு சி, பாக்குறது, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்றது. வைண்டிங், ட்விஸ்டிங் மூவ்மெண்ட் ஆர் கோர்ஸ், இந்த மாதிரி அதோட வீடு படிக்கட்டி வந்து சுத்தி சுத்தி இருக்கா போல அந்த மாதிரி சொல்றது, அதான் அது வைண்டிங். இந்த பிக்சர் வந்து அதுக்குண்டான அர்த்தத்தை உங்களுக்கு வந்து வெளிப்படுத்தும். வேரி, வேரினா வெரி டயர்ட் எஸ்பெஷலி ஃப்ரம் ஹார்ட் ஒர்க். ரொம்ப களைப்பா, ரொம்ப நேரம் வேலை செஞ்சோம்னா களைப்பா ரொம்ப டயர்டா இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் வேரி. பேண்ட்ரி, பேண்ட்ரினா ஒரு ரூம், எங்க சாப்பாடு அதை சார்ந்த பொருட்கள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்களோ அதுதான் பேண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸ்னக்லி, ஸ்னக்லினா வார்ம் அண்ட் கோசி, அப்படியே ஒரு அனுப்பனா நல்ல வெது வெதுன்னு தூங்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட், ஒரு அட்மாஸ்பியரை வந்து இந்த ஸ்பைடர் வந்து ஃப்ளைக்கு அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்றது. நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல உபயோகிச்சிருக்கிற வார்த்தை தான் ஸ்னக்லி. அடுத்தது போலாம். Oh, no, no, said the little fly. Kind sir, that cannot be. I've heard what's in your pantry. I do not wish to see. ஓ, இல்ல இல்ல சார், எனக்கு தெரியும் அந்த பேண்ட்ரிக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் அதை பார்க்க கூட நான் விரும்பல அப்படின்னு சொல்றது அந்த ஃப்ளை ஸ்பைடரை பார்த்து. Sweet creature said, sweet creature said the spider, you are witty and you are wise. நீ வந்து புத்திசாலித்தனமா தான் இருக்க, ஒரு கெட்டிக்காரத்தனமா இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி விட்டி சொல்லுவாங்க. ஒரு இன்டெலிஜென்ட் ஹியூமர், ஒரு நாசூக்கா அந்த ஒரு சிரிப்போட தன் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துறது அந்த ஃப்ளை. How handsome are your gauzy wings, how brilliant are your eyes. உன்னோட ரெக்க, காசினா என்னன்னா தின் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். இந்த ஃப்ளை, இந்த இது பூச்சியில பார்த்தோம்னா அதோட விங்ஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதாவது இங்க இருந்து இந்த பக்கத்துல பார்த்தா அந்த பக்கம் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதானே டிரான்ஸ்பெரண்ட்னு சொல்லுவோம். அது போல உன்னோட விங்ஸ் வந்து they are thin and transparent, they are gauzy அப்படின்னு சொல்றது. How gauzy your wings are, how brilliant are your eyes. உன்னோட கண்ணு எவ்வளோ கெட்டிக்காரத்தனமா சூப்பரா இருக்கு. I have a little looking glass upon my parlor shelf. If you step in one moment, dear, you shall behold yourself. என்னோட இந்த வீட்டுக்குள்ள ஒரு கண்ணாடி இருக்கு, அதுல நீ ஒரு நிமிஷம் நீ உன்னை பார்த்துட்டேன்னா அப்படியே ஆச்சரியப்பட்டு ஸ்தம்பிச்சு போயிடுவ அப்படின்னு சொல்றது. I thank you, gentle sir, she said, for what you are pleased to say. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார் அப்படின்னு இந்த ஃப்ளை வந்து ஸ்பைடர்ட்ட சொல்றது. அண்ட் பில்லிங் யூ குட் மார்னிங், நவ் ஐ கால் அனதர் டே. உங்களுக்கு நான் இப்ப குட் மார்னிங் சொல்லி நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட வரேன், இதோட நான் விடைபெற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த ஃப்ளை வந்து ஸ்பைடரை பார்த்து சொல்லிடுறது. The spider turned him round about and went into his den. இத சொல்றத பார்த்து திரும்பிட்டு அது வீட்டுக்குள்ள போயிடுதான். அந்த டென்னா என்ன, டென்னா தன் அறை, ஸ்பைடருக்கு இருக்கிற வீடு, அதோட அறை தான் டென் அப்படின்னு சொல்றாங்க. For well he knew the silly fly would soon come back again. அதுக்கு தெரியும் இந்த ஃப்ளை, இந்த பூச்சி வந்து திருப்பி நம்மளோட இடத்துக்கு தான் வரும் அப்படின்னு அந்த ஸ்பைடருக்கு தோன்றுது. ஏன் தோன்றுது? ஏன்னா நல்லா வசியப்படுத்துறா போல அழகா பேசியிருக்குல்ல, தான் விங்ஸ் வந்து எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கு, தன்னோட கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு, அந்த
அந்த ஃப்ளையோட கண் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கு இல்லையா, கண்டிப்பா அது திருப்பி வரும்னு அந்த ஸ்பைடருக்கு தோன்றுது. So he wove a subtle web in a little corner sly and set his table ready to dine upon the fly. அது திருப்பி அந்த ஒரு கூடு கட்டுறது, இந்த subtle web in a little corner sly. And set his table ready to dine upon the fly. Slyனா showing a cunning nature. வில்லத்தனமா பாக்குறது அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படியும் வரதான் போறது, நம்ம எப்படியும் அதை சாப்பிட போறோம், அது வந்து காத்துட்டு இருக்கு இந்த ஃப்ளை வரத்துக்கு. விட்டினா இங்க வந்து ஒரு புது விதமான வார்த்தை, அதுதான் நான் இன்டெலிஜென்ட் ஹியூமர் அப்படின்னு எழுதியிருப்பேன். காசி, காசினா தின் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். ஸ்லை, ஸ்லைனா ஷோயிங் அ கன்னி நேச்சர். இந்த பிக்சர்லாம் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவா வெளிப்படுத்தும். Then he came out to his door again and merrily did sing, "Come hither, hither, pretty fly with a pearl and silver wing." அது என்ன பண்ணிட்டு அந்த ஸ்பைடர் பறந்து பறந்து, ஹைதர் அண்ட் ஹைதர்னா இங்க வா இங்க வா அப்படின்னு கூப்பிடுது. அந்த ஃப்ளை திருப்பி வருது வித் a pearl and silver wing. அது வந்து முத்து மாதிரியும் ஒரு சில்வர் போலையும் இருக்கான் அதோட விங், அதோட ரெக்கை. your robes are green and purple, there's a crest upon your head அப்படின்னு சொல்றதுதான். உன்னோட ரெக்கை வந்து கிரீன் அண்ட் பர்பிள். இந்த ஒரு பிக்சர் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா, தன்னோட உடம்புல வந்து இந்த மாதிரி ஒரு ஷேட் அது தெரியுது அந்த பூச்சி மேல. your eyes are like a diamond bright but mine are dull as lead. அந்த பறவைய வந்து அவ்வளவு பெருமையா ஒசத்தி பேசுறதான். அது உன்னோட கண் பாரு அப்படியே வைரம் போல ஜொலிக்கிறது, ஆனா எந்த பாரு இந்த லெட் அது போல மங்களா இருக்கு அப்படின்னு சொல்றதான் ஃப்ளை. ஃப்ளைய பார்த்து ஸ்பைடர், alas alas how very soon this silly little fly, hearing his really flattering words, came slowly flitting by. எவ்வளவு சீக்கிரம் என்னோட வார்த்தையை கேட்டு இந்த பறவை, இந்த பூச்சி, இந்த ஃப்ளை பறந்து வந்துடுது பாத்தியா. என்னோட இந்த பாசாங்க, இந்த ஃபிளாட்ரினா என்ன, டு பிரைஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட் இன்சின்சியர்லி, உண்மையா இல்லாம ஒருத்தரை வந்து வசியப்படுத்துறதுக்காக ஒரு மாதிரி பொய்யா பேசி கொண்டு வருவாங்க இல்லையா, அதுதான் ஃபிளாட்ரி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. ஃபிளிட்டிங் அப்படின்னா ஃப்ளைங் ஹையர் அண்ட் ஹையர், அது மாதிரிதான் மேல பறக்கிறது. மேல பறந்து பறந்து அப்படியே பொறுமையா இதோட இடத்துக்கு வந்துருதான். with buzzing wings she hung aloft, then near and nearer drew, thinking only of her brilliant eyes and green and purple hue. அந்த ஸ்பைடர் வந்து இந்த பறவை ஃப்ளைய பார்த்து சொல்லிட்டு இல்லையா, உன்னோட கண்ணு எவ்வளோ அழகா இருக்கு, கிரீன் அண்ட் பர்பிள் ஹியூ. ஹியூ அப்படின்னா ஷேட்ஸ். இந்த பச்சையிலேயே வெவ்வேறு விதமான பச்சை இருக்கும் இல்லையா, கரும்பச்சை, இளம்பச்சை, அந்த போல. அது போல இந்த கிரீன் அண்ட் பர்பிள் ஹியூ அப்படின்னா இந்த ரெண்டு கலரையும் அது எவ்வளவு அழகா, உன்னோட விங்ஸ்ல எவ்வளவு அழகா இருக்கு, உன்னோட கண் எவ்வளவு பளிச்சுன்னு சூப்பரா இருக்கு அப்படின்லாம் இந்த ஸ்பைடர் ஃப்ளைய பார்த்து சொல்லிருக்கோம் இல்லையா. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு தன்னை மயங்கி போய் இந்த ஸ்பைடர் கிட்டே வந்துருது. திங்கிங் ஒன்லி ஆஃப் அ கிரெஸ்டட் ஹெட், புவர் ஃபூலிஷ் திங். பரிதாபமான பூச்சி இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு இந்த ஸ்பைடர் கிட்ட வந்துருது. அட் லாஸ்ட் அப் ஜம்ப் த கன்னிங் ஸ்பைடர் அண்ட் ஃபியர்ஸ்லி ஹெல்ட் ஹர் ஃபாஸ்ட். என்ன பண்ணித்த, டக்குன்னு குதிச்சு இந்த பூச்சிய, இந்த ஃப்ளைய வந்து புடிச்சிடுதான் ஸ்பைடர். he dragged her up his winding stair into his dismal den. தர தர தரன்னு இழுத்துன்னு அந்த வைண்டிங் ஸ்டேர் சொன்ன இல்லையா, அந்த சுத்தி சுத்தி இருக்கிற படிக்கட்டு, அதுல வந்து தரன்னு இழுத்துன்னு போயிட்டான் தன்னோட கூண்டுக்குள்ள, அந்த வெப், அதுதான் அதோட டென் சொல்றோம். within his little parlor but she never came out again. அதோட வீட்டுக்குள்ள அழைச்சின்னு போனா என்னாச்சு, திருப்பி அதால வரவே முடியல. and now dear little children who made this story read to idle silly flattery words, I pray you never give heed. அதனால சின்ன குழந்தைலாம் இந்த ஸ்டோரில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், இந்த மாதிரி ஒரு பொய்யா சொல்ற வார்த்தைகள், நம்மள வந்து மயக்கிறதுக்காக சொல்ற வார்த்தை, நம்மள வந்து பெருமையா சொன்னாலுமே அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை வந்து என்னன்னு நம்ம உணரணும். ஒருத்தங்க நம்மள வந்து அப்படியே பெருமையா பேசணும்னா உடனே நம்ம வந்து அதுக்கு மயங்கிடக்கூடாது. unto an evil counselor close heart and ear and eye. evil counselor என்ன, கவுன்சிலர்னா
யார் நம்மள வந்து அட்வைஸ் பண்றாங்களோ, இதுல என்ன ஆகுது, இந்த ஸ்பைடர் வந்து ஈவில் கவுன்சிலர், ஒரு கெட்ட விதமா அட்வைஸ் பண்ணி தன்னோட அறைக்குள்ள அழைச்சின்னு போயிடுறது இல்லையா. க்ளோஸ் ஹார்ட் அண்ட் இயர் அண்ட் ஐ, எல்லாத்தையும் கண்ணு காது எல்லாம் இந்த மாதிரி ஒரு கெட்ட இதுல இருந்து நீங்க மூடிக்கோங்க. அண்ட் டேக் அ லெசன் ஃப்ரம் திஸ் டேல் ஆஃப் ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை, இந்த பாடத்துல இருந்து நீங்க ஒரு நீதி கத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மயக்கிற தேவையே இல்லாம பேசுறவங்க கிட்ட உங்களோட கவனத்தை வந்து அதுக்கு செலுத்தாதீங்க அப்படின்னு இந்த போயம் வந்து நமக்கு சொல்றது. அதே போலதான் நம்மளும் நம்மளோட லைஃப்ல கவனமா இருக்கணும். யாராவது நம்ம கிட்ட இருந்து ஒரு வேலை வாங்க பாக்குறாங்க அந்த மாதிரினா நம்ம வந்து உஷாரா ஆயிக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா ஆயிக்கணும். அதுக்கு வந்து எதுவுமே நம்ம செவி கொடுக்க கூடாது, அதுக்கு வந்து மயங்க கூடாது. அதுதான் இந்த போயம் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். இந்த போயம் பார்த்தோம் இல்லையா, இந்த போயத்தையே வந்து நான் ஒரு வீடியோவா காட்டுறேன் உங்களுக்கு, உங்களுக்கு இன்னும் அழகா புரியும்.
ஓகே, இந்த போயத்தோட வீடியோ தான் நம்ம இப்ப பார்த்தோம். உங்களுக்கு இன்னும் வீடியோவா பாக்குறத நம்ம தெரிஞ்சிருந்தோம், அந்த வீடியோவா பாக்குறத இன்னும் சுலபமா புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த போயம்ல வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் 3 வந்து சாரி 4 விஷயங்கள் இருக்கு. கான்சோனன்ஸ், அசோனன்ஸ், அனஃபோரா, ஆலிட்ரேஷன். இந்த 4 என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, இந்த போயம் சொல்லி கொடுத்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்கா இப்ப வரைக்கும்? ஓகே, யாருக்கும் ஒன்றும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இந்த இந்த பாடத்துல சொல்லியிருக்கிற 4 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அது என்னன்னு பார்க்கலாம். இந்த பாடத்துல என்னெல்லாம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா, கான்சோனன்ஸ், அசோனன்ஸ், அனஃபோரா, இந்த 4 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து இந்த போயம்ல நம்ம பார்க்க முடியும். இது ஒன்னொன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கான்சனன்ஸ் அதை பார்க்கலாம். உங்க எல்லாத்தையும் ஒரு புக்கோ ஒரு பேப்பர் பென் இருந்தா நோட் பண்ணிக்கோங்க. கான்சோனன்ஸ், கான்சோனன்ஸ் அப்படின்னா என்ன, இதோட மீனிங் பார்க்கலாம். ரெபிட்டிஷன் ஆஃப் சிமிலர் கான்சோனன்ட் சவுண்ட்ஸ். இப்ப இந்த AEIOU இதெல்லாம் வந்து வவல்ஸ், கரெக்டா? இதெல்லாம் இந்த வவல் சவுண்ட் அதெல்லாம் வந்து AEIOUவோட அந்த வவல் சவுண்ட். கான்சனன்ட் சவுண்ட்ஸ் எல்லாமே மீதி இருக்கிற இந்த AEIOU தவிர்த்து இருக்கிற மீதி 21 லெட்டர்ஸ், இங்கிலீஷ்ல 26 லெட்டர்ஸ் இல்லையா, அந்த 5 லெட்டர்ஸ் வவல் சவுண்ட்ஸ்ல போயிடுது. இந்த மீதி 21 இந்த கான்சனன்ட் லெட்டர்ஸோட சவுண்ட், அதுதான் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். Repetition of consonant sounds in the neighboring words. பக்கத்துல இருக்கிற அந்த வார்த்தைகள்ல இதே மாதிரி ஒரு உச்சரிப்பு இருக்கிற ஒரு சத்தம், neighboring words. இது பொதுவா end of the wordsல வரும். இந்த repeated sound end of the words முடிகிற வார்த்தைகள்ல வரும். கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கணும்.
எண்ட் ஆஃப் தி வேர்ட்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சில நேரத்துல எண்ட்ல இல்லாம மிடில்ல கூட வரலாம். மிடில் ஆஃப் தி வேர்ட். இந்த போயம்ல எங்க இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரெப்பிட்டிஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இன் தி நெய்பரிங் வேர்ட்ஸ். இதுதான் கான்சனன்ட்ஸ். இட் கம்ஸ் யூசுவலி இன் தி எண்ட் ஆஃப் தி வேர்ட்ஸ், சம் அட் டைம்ஸ் இன் தி மிடில் ஆஃப் தி வேர்ட் அப்படின்னு இதோட மீனிங்கா பார்க்கிறோம். சரியா? இந்த போயம்ல எங்க வருது? ஒரு 1 minute வெயிட் பண்ணிக்கிறேன். நீங்க எழுதிக்கிறதுனா எழுதிக்கலாம். இது கான்சோனன்ட். ஓகே. இந்த போயம்ல the way into my parlor. The way into my parlor is up a winding stair. The parlor R சத்தம், அதே போல stair. The repetition of R sound. இது consonant letterா? R வந்து consonant letter தானே. AEIOU தவிர்த்து இருக்கிற ஆல்பபெட் தான் இந்த R. இந்த R சத்தம் parlor. The way into my parlor is a winding stair. இந்த R சத்தம் வந்து இங்க நல்ல முக்கியமா தெரியுது. கரெக்டா? இன்னொன்னு என்ன சொல்லலாம்? For who goes up your winding stair. Or you or parlor stair. அதே போல your and stair. இங்கேயும் இந்த R sound. இந்த லைன்லயுமே நம்ம இந்த கான்சனன்ஸை பார்க்கலாம். ஓகேயா? இது வந்து எண்ட் ஆஃப் தி வேர்ட்ஸ் அப்படி பார்த்தோமா? இதுல வந்து இட் மைட் கம் இந்த மிடில், நடுவுலையும் வரலாம்னு சொன்னேன் இல்லையா? அது மாதிரி ஒரு லைன் இருக்கு இந்த போயம்ல. அந்த லைன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நான் இங்க மேல எழுதுறேன். To idle இதுல வந்து நம்ம என்ன பாக்குறோம்? இந்த எல் தனியா சர்க்கிள் பண்றேன். இந்த பிங்க் கலர் சாக்ல எல் இதுல வந்து idle silly flattering words. To idle silly flattering words. இந்த ல சத்தம் வந்து இங்க பிரமுகமா இருக்கா, முக்கியத்துவமா இருக்கு. சோ இதுதான் consonant sounds. Repetition of similar consonant sounds in the neighboring words. இதுக்கு neighboring wordsனா என்ன? இதுக்கு பக்கத்துல இருக்கிற வார்த்தைகள்ல இந்த சவுண்ட் வந்து முக்கியமா இருக்கு, பெருசா இருக்கு. கரெக்டா? ல சத்தம். இதுதான்
கான்சோனன்ஸ். கான்சோனன்ஸ் வந்து இந்த 3 லைன் நம்ம இந்த போயம்ல பார்க்கலாம். ஓகேயா? கான்சோனன்ஸ் எப்படி ரெப்பிட்டிஷன் ஆஃப் கான்சோனன்ட் சவுண்ட்ஸோ, அசோனன்ஸ் அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். நம்ம அது பார்க்கலாம். கான்சோனன்ஸ் பார்த்துட்டோம். consonant sound, letter sound. In neighboring words. இதுதான் consonants. இதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது assonance. இப்படின்னா என்ன? repetition of vowel sounds. அங்க எப்படி consonant sounds-ஓ, assonance-ல வந்து vowel sounds. இந்த neighboring words, அதே neighboring words, அது பக்கத்துல இருக்கிற வார்த்தைகள்ல vowel sound வந்து பிரமுகமா தெரியுது. அதுக்குதான் assonance சொல்லுவோம். Repetition of similar vowel sounds in the neighboring words. இதுதான் assonance. எழுதிக்கோங்க. இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இந்த போயம்ல எங்க வந்திருக்கு என்ன? vowel soundங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கான்சனன்ஸ் வந்து கான்சனன்ட் லெட்டர் சவுண்ட்ஸ், இது வந்து vowel sound. First one. There are pretty curtains drawn around. அழகான கர்டன்கள்லாம் ஒன்னு சுத்தி போடப்பட்டிருக்கு. drawn around. There are pretty curtains drawn around. இதுல வந்து நம்ம ஆல்பபெட்டா நம்ம அந்த டிரான்ல வந்து ஆங்கிற சத்தம், அரவுண்ட்ல இருக்கிற ஆங்கிற சத்தமும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு வவலோட சவுண்ட், ரெப்பிட்டிஷன் ஆஃப் ஆ சவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம இங்க சொல்லுவோம். இதுல என்ன சவுண்டு? ரெப்பிட்டிஷன் ஆஃப் ஆ சவுண்ட்ஸ். ஓகேயா? இதுதான் அசோனன்ஸ்க்கு உண்டான ஒரு உதாரணம். இன்னும் ஒரு உதாரணம் இருக்கு, எல்லாரும் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1 minute. There are pretty curtains drawn around. Repetition of ஆ சவுண்ட் இங்க drawnலயும் அரவுண்ட்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இன்னொரு உதாரணம் என்ன? This is the prettiest little parlor.
This is the prettiest little parlor that ever you did spy. இது வரைக்கும் பார்த்து this is the prettiest little parlor. இந்த வீடு தான் இருக்கிறதுலயே ரொம்ப அழகான வீடு. That ever did you spy. That ever you did spy. ஸ்பைனா பாக்குறது அப்படின்னு அர்த்தம்னு சொன்னேன்னா, இதுல வந்து prettiest அப்புறம் லிட்டில்ல இருக்கிற ஐ, vowel sound, repetition of I sound, repetition of I sound. ஐ வந்து ஒரு vowel letter, கரெக்டா? அப்புறம் இங்கேயும் ஒன்று, this is the prettiest little parlor that you did spy. It is a repetition of similar vowel sound in the neighboring words. அதுதான் assonance. அதுக்குண்டான மீனிங் தான் நம்ம பார்த்தோம். இந்த போயம்ல இந்த ஒரு லைன்லயுமே இந்த assonance நம்ம பார்க்கிறோம். ஹோப்ஃபுல்லி எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு போறேன். ரெப்பிட்டிஷன் ஆஃப் ஐ சவுண்ட். கன்சோனன்ஸ் பார்த்தோம், அசோனன்ஸ் பார்த்தோம், கான்சனன்ஸ் சாரி. அடுத்தது அனஃபோரா. Anaphora அப்படின்னா என்ன? Repetition of a word at the or a phrase at beginning of a sequence of sentence. At a beginning. At the கோர்வையா இருக்கிற சென்டென்ஸ்ல ரிப்பிட்டிஷன் ஆஃப் அ வேர்ட், ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி உபயோகிக்கப்படுறது. சென்டென்ஸ்ல இருக்கலாம், இல்ல அடுத்த வர லைன் பேராகிராஃப்ல இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். இதுதான் அனஃபோரா. paragraphs and lines. நான் அதை திருப்பி படிச்சு காட்டுறேன். Repetition of word or a phrase at the beginning of sequence of sentences. It might be a paragraphs and lines. ஒரே வார்த்தை பக்கத்துல இருக்கிற சீக்வன்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல வரப்படலாம், இல்லாட்டி கம்மிங் லைன்ஸ்ல வரப்படலாம், இந்த பேராகிராஃப்ல இருக்கலாம். அதுதான் அனஃபோரா அப்படின்னு சொல்றோம். இதுவும் வந்து ஒரு figure of speech. ஓகேயா? எக்ஸாம்பிள், இந்த போயம்ல என்ன உதாரணம் இருக்கு பார்க்கலாம். how handsome, அந்த லைன் இருக்கு இல்லையா? how handsome are your gauzy wings. how brilliant are your eyes. எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்க, எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கும் உன்னோட காசி விங்ஸ். காசினா என்ன சொல்லிருப்பேன்? டிரான்ஸ்பரண்ட். எவ்வளோ டிரான்ஸ்பரண்டா, எவ்வளோ காசியா இருக்கு. how brilliant your eyes. how brilliant are your eyes. எவ்வளோ அழகா இருக்கு உன்னோட கண், எவ்வளோ பிரில்லியண்டா இருக்கு, அழகா சூப்பரா. அப்படியே ஐஸ் வைக்கிறது இந்த ஸ்பைடர். இல்ல நம்ம என்ன பாக்குறோம்?
ஹவ்ங்கிற வார்த்தை அடுத்த வர சென்டென்ஸ்ல திருப்பி திருப்பி உபயோகிக்கப்பட்டிருக்கு. கரெக்டா? இதுதான் anaphora, repetition of a word. The word how is being repeated twice. இங்கேயும் howங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. அடுத்த வர லைன் how brilliant are your eyes அப்படின்னு சொல்லுதா? இதுதான் anaphora. ஓகே, இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்கு, alliteration. alliteration na enna? It is a repetition of consonant sound at the beginning of words. Consonants na enna sonno? Repetition of consonant sounds in the neighboring words, ஆனா அது end of the word எல்லாம் வரும், அது consonants. alliteration வந்து beginning of the wordsலயே consonant ஓட sound வந்துரும். consonant sound at the beginning words. at the beginning of words. இதுதான் alliteration. கான்சனன்ஸ்க்கும் alliterationக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுல கஷ்டம் இல்ல. கான்சனன்ஸ்ல எண்ட் ஆஃப் தி வேர்ட்ஸ்ல வரும் அதே கான்சனன்ட் சவுண்ட்ஸ், இதுல வந்து பிகினிங் ஆஃப் த வேர்ட்ஸ்லயே வந்துரும். ஸ்வீட் செட் ஸ்பைடர், இந்த மாதிரி ஸ்வீட் கிரீச்சர் செட் த ஸ்பைடர். இந்த ச சத்தம் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஸ்வீட் கிரீச்சர், you are witty and you're wise. நீ எவ்வளவு புத்திசாலித்தனமாவும் அறிவாற்றலோட இருக்க, இந்த மாதிரி சொல்றது. நம்ம என்ன பாக்குறோம்? இந்த ஸ்வீட் ச சத்தம் சொல்றது, செட் ஸ்பைடர் ச எஸ், இதுவும் கான்சனன்ட் லெட்டர் தானே. AEIOU தவிர்த்து இருக்கிற மீதி எல்லா ஆல்பபெட்ஸும் கான்சனன்ட் லெட்டர்ஸ், அதோட சத்தம். பிடி வைஸ் வ சத்தம் W. அப்புறம் இன்னொன்னு இருக்கே you are Y, right? S spider, you are wise witty. alliteration. ஓகே, இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா இப்ப வரைக்கும் நான் சொன்னதுல? எஸ், prettiest little parlor, கரெக்ட். எல்லாருக்கும் நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த போயம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம 4 பார்த்தோம். கான்சனன்ஸ், அசோனன்ஸ், alliteration, அப்புறம் anaphora. ஓகே, தேங்க்யூ எல்லாருக்கும். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். அடுத்த கிளாஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.